Taste the Daily. கோவை தொகுதியில் தங்கச் சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் தாய்மார்கள் தாமரை சின்னத்தில்தான் வாக்களிப்பார்கள் என கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை இந்தியா கூட்டணியை செம்மறி ஆடுகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார். 33 மாசமா திமுக சம்பாதிச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் கூட நேர்மையின் பக்கம் நீங்கள் நிறுத்துவீர்கள் எனக்கு தெரியும். தாய்மார்களுடைய பிள்ளை நான், என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறார். தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும். தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட வாக்கு தாமரை சின்னம் என்பது எனக்கு தெரியும். இதே கேரளாவுக்கு போங்க, ராகுல் காந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடுது. வயநாடு தொகுதிக்கு போய் பார்த்துட்டு வா. ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சுரேந்திரன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிற்கிறார். அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டை. தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நண்பர்கள். வெஸ்ட் பெங்காலுக்கு போனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டை. என்னங்க கூட்டணி இது ஒரு கூட்டணி. ஒரு மாநிலத்திலே சண்டை, ஒரு மாநிலத்தில நண்பர்னா என்னங்க? மக்களை குழப்புவதற்காக ஒரு கூட்டணியா? மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டணியா? இத்தனை தலைவர்கள் 8 மாச காலமா சுத்திட்டு இருக்கிறாங்க இந்தி கூட்டணி. ஐயா, செம்பரியாடு 10 ஆடு ரோட்ல விடுங்க, 3 நிமிஷத்துல ஒரு ஆடு தலைவர் பண்படுத்த ஒரு ஆடு முன்னாடி போய் 9 ஆடு பின்னாடி நடந்து போவோங்க ஐயா. அதைத்தான் செம்பரியாட்டு புத்தி என்று சொல்லுவோம். 3 நிமிஷத்துல ஒரு தலைவன் கிடைச்சிருவோம். 8 மாசமா இந்தி கூட்டணிக்கு தலைவர் இல்லைங்க. 8 மாசமா தலைவர் இல்லை. Taste the Daily.